ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வெஸ்டைல் ப்ரோப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி யூனிட் 1 அந்த பிபிடி தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து பார்க்க போகிறோம். ட்ரோன் டெக்னாலஜிஸில் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸ் அதில் வந்து யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜிஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 த எவாலுவேஷன் அண்டு இம்பேக்ட் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி. ஸோ ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம், டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டெக்னாலஜி அப்படின்னா என்ன, இப்போது வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸோ நம்ம வந்து அது ஒரு டெக்காக நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டெக்னிக்கலாக வந்துட்டு நமக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரோன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட்டு, அந்த ஏர்க்ராஃப்டை வந்து பார்த்திங்கன்னா மினியேச்சர் வெர்ஷனாக நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து ட்ரோன். குட்டியாக இருக்கும், மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். ஸோ வந்து அது நமக்கு வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நமக்கு உங்களுக்கு விஷுவலாக வந்து இதில் நம்ம பார்த்தா தெரியும், ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, சின்ன சைஸாக இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃப்ளை பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம இதை வந்து கொண்டு போக முடியும். அதோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலே அதால் ஃப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு வந்து வெயிட் ரொம்ப வந்து கம்மி. ஸோ ஈஸியாக நம்ம வந்து எந்த இடத்துக்கு வேணும்னாலும் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். அது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி அது எவால்வ் ஆச்சு, அதோட இம்பேக்ட் வந்து எப்படி இருக்குது நம்ம மத்தியில், ஸோ மக்கள் மத்தியில் அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ட்ரோன் டெக்னாலஜி வந்து எந்த இடத்துலலாம் யூஸ் ஆகுது, அது வந்து எப்படி நம்ம வந்து நம்மள ஒருத்தராக அது எப்படி மாறுச்சு, அந்த ட்ரோன் டெக்னாலஜின்றது நமக்கு எவ்வளோ முக்கியமானதாக ஆயிடுச்சு, அது இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி வந்து நிறைய ஃபீல்டில் அதோட இம்பேக்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. ஸோ ஓவர்வியூ ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி அண்டு டெர்மினாலஜிஸ். டெர்மினாலஜின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்குது டெர்மினாலஜியில், அந்த மாதிரி நம்ம வந்து அதில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் UAV, ட்ரோன்ஸ் ஆர் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் play a pivotal role in modern technology, revolutionizing industries by enabling efficient data collections, enhancing surveillance capability, and facilitating innovating solutions in sectors such as agriculture, logistics, and environmental monitoring. ஸோ நம்ம வந்து அக்ரிகல்ச்சரில் அதை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சரில் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஹார்டிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து மனுஷங்களால் வந்து எந்த இடத்துக்குலாம் போக முடியாதோ அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து குட்டியாக இருக்கிற ஸ்பேஸில், நமக்கு வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்க பிளேஸில், எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய இடத்த மானிட்டர் பண்ணணும், சர்வைலன்ஸ் பண்ணணும், ஒரு லேண்ட் சர்வேயிங்கில், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோக்கேஜிங்கில், மார்க்கெட்டிங்கில் எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியுமோ, கேமரா, ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி, ஸோ அந்த மாதிரி மல்டிமீடியாவில், ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம வந்து இந்த UAVஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போயுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரோன்ஸ். என்ன ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏர்லி 20th சென்ச்சுரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் பிகன் வித் மிலிட்ரி சிக்னலிங் டிவைஸ் லைக் கைட்ஸ் இன் சைனா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேட்ரிங் பக், ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ட்ரூ ட்ரோன் வாஸ் டெவலப்டு பை த US Army ஃபார் டெலிவரிங் எக்ஸ்ப்ளோசிவ் பேலோட்ஸ் இன் 1980 and then 1918 and then 1940s the radio plane OQ-2 became the first mass produced drone enhancing military training and reconnaissance capability. And then in 1980s to 1990 drones transitioned to civilian applications with the advancement in technology enabling uses in agriculture and environmental monitoring. After that in later 90s, before 2000, the introduction of consumer drones by companies like DJI marked. So DJI marked a significant shift towards widespread commercial use. The introduction of consumer drones
by companies like DJI marked a significant shift towards widespread கமர்ஷியல் யூஸ்க்காக வந்துட்டு அவங்க DJI மார்க் அப்படின்ற கம்பெனி வந்து சிக்னிஃபிகண்ட்டாக வந்துட்டு அதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ சிவில் லைன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து 1980s இருந்து 1990 எவால்வ் ஆனாலும் 2000 வந்து பார்த்தீங்கன்னா அந்த DJI அப்படின்றவங்க தான் வந்து அதை வந்து ரொம்பவே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காங்க. தென் 2020 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் கோயிங் இனோவேஷன்ஸ் இன் AI அண்ட் ட்ரோன் swarming technology are expanding operational capabilities across various sectors. Swarming, that is a small kind of miniature drones, a group of drones controlled by AI, that is called swarming technology. This one is the emerging technology. In 2020, it will be evolving and more impacting drone technology in our day-to-day life. So these are all the things that are a historical development of drones. Then we are moving to next part, that is drone types of drones and their propulsion methods. Diverse applications of drones. Drones are utilized across various sectors including agriculture for crop monitoring, logistics for delivery services, and environmental science for wildlife tracking, showcasing their adaptability and efficiency in addressing specific operational needs. And then you can see one kind of drone in the screen, and then after that it shows a camera, and then it is a drone landing position in vertical, and then it have a wings. It is a quarter type drone, and then you can see the camera and body panel, and then inbuilt camera. You can see the shape of the drone. And then economic impact of drone technology on business. The business வந்து எப்படி வந்து இது வந்து எவால்வேட் பண்ணுச்சு. Economic impact of drone technology on business, logistics efficiency and cost reductions. The integration of drone technology in logistics has led to significant reductions in delivery time and operational cost, enabling business to enhance service efficiency, expand market reach, and improve customers' satisfaction while minimizing reliance on traditional transportation method. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வந்து எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி அண்ட் பிஸ்னஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளால் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் இன் சிட்டி ஏரியா, ரூரல் ஏரியாஸ், வி கேன் கண்ட்ரோல் ட்ரோன் பை ரேடார்ஸ். அந்த இடத்துக்குலாம் நம்மளால் பெரிய ட்ரக்கோ இல்லை கண்டெய்னர்ஸோ கொண்டு போக முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து எஃபிஷியன்சியாக வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பொருட்களை வந்து சேர்க்க முடியும். லைக் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஆல் ஓவர் த ஆப்ஸ், அண்ட் தென் டொமினோஸ், Burger King, like that, they are using the drone as a transporter. And then section 2, that is opportunities and application in entrepreneurship. ஸோ என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து ட்ரோன்னால கிடச்சிருக்கு, என்னெல்லாம் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியுது பை யூசிங் ட்ரோன்ஸ். இந்த entrepreneurial ventures in drone technology, that is market growth potential and technological advancement, regulatory navigations. So what is market growth potential? That is the drone industry is projected to reach $58.4 billion by 2026, indicating substantial opportunities for entrepreneurs to innovate and capture market share across various sectors, including agriculture, logistics, and environmental monitoring. And then technological advancement, the continuous improvement in drone technology such as enhanced battery life and AI integration are creating new business avenues, enabling startups to develop and advancement applications that meet evolving consumers and industry needs. And after that, regulatory navigations, that is understanding and
Complying with the drone regulations is crucial for entrepreneurs. Engaging with legal experts can help business navigate complex airspace laws and safety protocols, ensuring operational legitimacy and customer trust. So that is the regulatory navigations. So these are all the three things very, very important in evaluation of drone technology in entrepreneurship. So the market growth potential and technological advancement and regulatory navigations, the future trends and the employability in the drone industry. So what are the employability for future engineers and future scope in drone technology? We will see it. Technological integration in workforce. The integration of advanced technologies such as AI and machine learning in drone operations will necessitate a workforce skilled in these areas. Professionals will need to adapt to evolving tools and systems, emphasizing the importance of continuous education and training in technology related fields. Diverse career pathways. The expansion of the drone industry will create a variety of career opportunities beyond piloting, including roles in data analysis, regulatory compliance, and engineering. The diversification will require individuals to develop specialized skills, making interdisciplinary knowledge increasingly valuable in the job market. So these are all the things in future trends and employability in the drone industry. ஸோ என்னென்ன நமக்கு வந்து ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் வந்து என்னெல்லாம் ஃபியூச்சரில் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் பார்த்தோம், லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஃபோட்டோகிராஃபி பார்த்தோம், அண்ட் தென் வீடியோகிராஃபி பார்த்தோம், செக்யூரிட்டி பார்த்தோம், சர்வைலன்ஸ் பார்த்தோம், அப்புறம் மிலிட்டரி ஏர்பேஸில் தான் அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ என்ன மாதிரியான ஃபியூச்சர் இன்டெகிரேஷன்ஸ்லாம் அதில் இருக்கும்? SWARM டெக்னாலஜி ஆல்ரெடி வி டிஸ்கஸ் இட் in more videos in previous videos. So what is SWARM technology? That is group of drones. It will be fly in the same coordinate, like x-axis or y-axis or z-axis, same coordinate. Group of drones will fly and controlled by AI apps or AI programming or machine learning, like that. And then in photography and videography, and nowadays without drone we can't fix the marriage. So like that, the business areas are evaluating by using drone technologies. So without drone we can't handle the nowadays business. So more areas the drone will be covered, and unmanned aerial vehicle, so we can safely send the drone without a human. So in hazard areas or rural areas where the climatical control are more difficult to fly the aircraft or logistics vehicles, in that area we can send the drone. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சரில் பார்க்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் பார்க்கலாம், ஃபோட்டோகிராஃபி, கேமரா, வீடியோகிராஃபியில் பார்க்கலாம். எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இந்த ட்ரோன் அப்படின்ற விஷயம் வந்து நல்லா வந்துட்டு பெருகி இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் அரௌண்ட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா USDக்கு 58.4 பில்லியன்ஸ் வந்துட்டு அளவுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த ஏஐயும் மிஷின் லேர்னிங்கும் ஜென் ஏஐயும் எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுதோ, அதே மாதிரி வித் ஹெல்ப் ஆஃப் ஹியூமன்ஸு நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ், கோடிங்ஸ் எல்லாம் எழுதி இந்த ட்ரோனை வந்து நம்ம ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு பிஸ்னஸில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. நம்ம நிறைய விஷயங்களை வந்துட்டு இழக்க தேவையில்லை. ஒரு ஹியூமன் ஆக்சிடென்டல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் பிஸ்னஸில் வந்து நிறைய நமக்கு லாபம் கிடைக்குது. அட் அ டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்வாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு 10 ட்ரோனை வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னா நமக்கு நல்ல பிஸ்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ வெயிட்லெஸ்ஸு, வெயிட் கம்மி, எங்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகணும், எந்த இடத்துக்குலாம் நம்ம இதை கொண்டு போனால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு, எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்து நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரோனை வச்சு நமக்கு எந்த இடத்துலலாம் பிஸ்னஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிஸ்டிக்ஸு, அக்ரிகல்ச்சரில் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு கார்ப் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லை வந்து களைக்கொல்லியோ நம்ம அதெல்லாம் தெளிக்கிறோம், இல்லை வந்து நம்ம ஒரு ஹார்வெஸ்டிங் வந்து ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லை களைக்கொல்லியோ நம்ம தெளிக்கிறோம் அப்படின்னா,
நம்ம வந்து அதை வந்து எந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணணும், நம்ம வந்து அது ஹியூமனுக்கு வந்துட்டு அதில் எந்த எஃபெக்ட்டும் வராமல், எந்த ஒரு இச்சிங் வராமல், எந்த பிரச்சனையும் வராமல் நம்மளால் அதை பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து யூனிட் 1ல் CRA 332 ட்ரோன் டெக்னாலஜிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு சிமாட்டிக் டயக்ராம் ஆஃப் குவாட்ரேட் ட்ரோன் உங்களுக்கு தெரியுது. ஒரு 2D நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து இதை பார்த்துக்க முடியுது. ஸோ பேட்ரி காம்போனன்ட் இருக்குது, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோலர் இருக்குது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, தென் கேமரா இருக்குது இங்கே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ராசஸரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். இது வந்து ஒரு குவாட்ரேட்டட் ட்ரோன், அதாவது 4 இருந்துச்சுன்னா அது குவார்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து 2, அதுக்கப்புறம் 3, 5 இந்த மாதிரி அதோட விங்ஸ் அதை பொறுத்து வந்து அதோட நேம் வந்து மாறுது. அண்ட் தென் பார்த்தோன்னா நம்ம வந்து இங்கே நம்ம ஒரு ட்ரோனோட இமேஜை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த ட்ரோனை நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து நம்ம இந்த இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓவர்வியூ ஆஃப் ட்ரோன் கான்செப்ட்ஸு அண்ட் ஹிஸ்ட்ரி, டைப்ஸு, பிஸ்னஸ் இம்பேக்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டைப்ஸ் ஆஃப் UAV, அதாவது கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த விங்ஸ் அண்ட் ரோட்டார். ஸோ இது வந்து ட்ரைகாப்டர், ஃபிக்ஸ்டு விங் ரோட்டார், சிங்கிள் ரோட்டார், ஃபிக்ஸ்டு விங் ஹைப்ரிட் VTOL, அண்ட் தென் குவாட்காப்டர், தட் இஸ் 4 விங்ஸ் இருக்கும். ஹெக்ஸாகாப்டர் 1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ அதனால் ஹெக்ஸாகாப்டர். ஸோ டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் UAV, தட் இஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், யூ கேன் see it. அண்ட் தென் அந்த 2D டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, குவாட்ரேட்டட் ட்ரோன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பலர் at each arm end, and then central frame with camera and battery compartment, and then sensors for navigations and controller model for remote operations. You can see the drones in agriculture. So the camera இங்கே இருக்குது, ஸோ ஸ்ப்ரேயர் வந்து கீழே இருக்குது. ஸோ நம்ம விங்ஸு நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதே தான் இந்த அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து பிக்சரில் பார்க்கலாம். ஸோ அது பாருங்கள். அண்ட் தென் ஒரு மானிட்டர் கண்ட்ரோலில் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் வந்து தண்ணி வந்துட்டு நம்ம வந்து தெளிக்கிறோம். ஸோ என்ன அப்ளிகேஷன் இது வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், மருந்து தெளிக்கிறது. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஏரியாவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுமோ அதை நம்மளால் வந்து பண்ண முடியும். அண்ட் தென் ட்ரோன் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ட்ரோன் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏரியல் ஃபோட்டோகிராஃபி, அண்ட் தென் ஷிப்பிங் அண்ட் டெலிவரி, அண்ட் தென் ஜியோகிராஃபிக் மேப்பிங், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, weather forecast, and then wildlife monitoring, law enforcement. These are all the applications of drone. These things we can see in later units. And then parts of drones பார்த்தீங்கன்னா ஆண்டனா இருக்குது, கண்ட்ரோல் ரிசீவர் இருக்குது, ப்ரொப்பலர் இருக்குது, ஃப்ளைட் கண்ட்ரோல் இருக்குது, FPV கேமரா இருக்குது, எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்குது, ESC, and then power distribution panel, motor. So these are all the things are parts of drones. இதில் நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் வந்து இதெல்லாம் பார்த்துக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ் இன் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். அதோட நம்ம வந்து ட்ரோன் அப்ளிகேஷன்ஸில் இதை பார்ப்போம். ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த ட்ரோன் வந்துட்டு இம்பேக்ட் ஆஃப் ட்ரோன் இன் லேண்ட் சர்வேயிங் இண்டஸ்ட்ரி இன் இந்தியா, லேண்ட் சர்வேயிங்லேயுமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஒரு கேமரா வச்சு அது எந்த ஏரியா, எந்த லேண்ட்ஸ்கேப் அப்படின்றத நம்ம ஸ்கேன் பண்ணி அது எவ்வளோ வந்துட்டு ஏரியாவில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ப்ரோக்ராம் மூலியமாக AML மூலியமாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ட்ரோன்ஸ் இன் இன்ஸ்பெக்ஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் அண்ட் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அந்த பிக்சர் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து பிக்டோரியலாக நம்ம பார்க்கும்பொழுது இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஆப்ரேட் அ ஸ்மால் ட்ரோன் இன் அ கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டு. ஸோ ஒரு UAV அது லிஃப்ட் பண்ணுது, த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வேணும், ட்ராக் ஃபோர்ஸ் வேணும். அது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் வந்து எந்த ஹைட்டுக்கு வேணாலும் லிஃப்ட் பண்ண முடியும் வித் கண்ட்ரோல் ஆஃப் மேனுவல் அடாப்டர் ஆர் ஜாய்ஸ்டிக்ஸ். அண்ட் தென் ஆட்டானமஸ் ஏர்க்ராஃப்ட் ட்ரோன்ஸ் ஆல்சோ தேர். ப்ரோக்ராம் நம்ம ஃபீட் பண்ணுறோன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் பறக்கும், நம்ம மேனுவல் கண்ட்ரோலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ த்ரஸ்ட்டு, ட்ராக் ஃபோர்ஸு, த்ரஸ்ட் ஃபோர்ஸு, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அண்ட் தென் வெயிட் வந்து டவுன்வர்டில் இருக்கும். இப்போ நம்ம எதாவது கேரி பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கேமரா இருக்கும், இது கீழே வந்து நம்ம வந்து எவ்வளோ வெயிட் அந்த ட்ரோன் டிபெண்ட்ஸ் அப் அந்த ட்ரோனோட வெயிட்டை பொறுத்து நம்ம எவ்வளோ வந்து கொண்டு போகலாம், லாஜிஸ்டிக்ஸில் எவ்வளோ எடுத்துகிட்டு போகலாம், அக்ரிகல்ச்சரில் வந்து எவ்வளோ நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும், ஸ்ப்ரே பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் தென் ஃபிக்ஸ்டு விங். ஃபிக்ஸ்டு விங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின், GPS பொசிஷனிங், ஃபிக்ஸ்டு விங்ஸு, லேண்டிங் கியர்ஸு, கேமரா ஃபார் ஃபோட்டோகிராஃபிங் அண்டு மைனிங், அண்ட் தென் ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர், ஏவியேஷன் சிஸ்டம்ஸு, பிச்சிங், யாவிங் அண்ட் ரோலிங், அதாவது எப்படி ரொட்டேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இங்கே.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வெயிட்டு, த்ரஸ்ட் ஃபோர்ஸு, ட்ராக் ஃபோர்ஸு, வெயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து இங்கே நம்ம வந்து ஃபிக்ஸ்டு விங், ஸ்கீமாட்டிக் டயக்ராம் ஆஃப் ஃபிக்ஸ்டு விங் ட்ரோனு, மல்டி ரொட்டேட்டர் ஏரியல் விங் ட்ரோன் நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பொசிஷனிங்கு, ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவரு, ரோட்டரி விங்ஸு அண்ட் ஏவியேஷன் சிஸ்டம்ஸு, பிச்சிங், யாவிங் அண்ட் ரோலிங். ஸோ ஆல்ரெடி வி டிஸ்கஸ்ட் இட், வாட் இஸ் பிச்சிங் அண்ட் வாட் இஸ் யா அண்ட் வாட் இஸ் ரோல். லேண்டிங் கேஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா ஃபார் ஃபோட்டோகிராஃபிங் அண்டு மைனிங். ஆஃப்டர் தட் quadcopter dynamics என்ன இருக்குது அதில், the movement of drones is classified into 4 types based on the relation motion between 4 propellers: throttle, pitch, rolling, yawing. The detail of quadcopter dynamics are explained in many references. That is throttle, yawing அப்படின்னா வந்து z ஆக்சிஸில் வந்து நம்ம ரொட்டேட் ஆகிறது, இப்படி இந்த பக்கம் ரொட்டேட் ஆகிறது, ஆரோ மார்க் பாருங்கள். ரோல் அப்படின்னா வந்து அப்படியே சுற்றுறது இன் y ஆக்சிஸ் அண்ட் x ஆக்சிஸ். நிக் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறது, ரோல் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறது. நிக் அப்படின்னா வந்து ஒய் ஆக்சிஸ், ரோல் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், யா அப்படின்னா இசட் ஆக்சிஸ். அண்ட் தென் த்ராட்டில்னா மேலே பறக்கும்போது. ஓகேவா? ஸோ தென் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேக் ஸ்ட்ரைக்கிங் அவாய்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நம்ம வந்து ட்ரோன் பறக்குது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அக்ரெசிவ் ஸ்பெசிஃபிக் ராப்டர்ஸ், கல்ஸ் அண்டு கார்விட்ஸ் அண்ட் அதர்ஸ், போல்ட் ஈகிள்ஸ், ஆஸ்ப்ரே, ரெட்டெயில் ஹாக், நார்த்தன் ஹைஸ்டர் அண்டு கூப்பர், கல். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய வரும்பொழுது ஹேபல்ட் அவாய்டன்ஸ், ஏவியேஷன்ஸ் ஹசார்ட் ரிஸ்க் ரெடக்ஷன்ஸ், அதோட சுற்றுப்பாதைக்குள்ளே நம்ம போகாமல் அதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து வெளில வர்றது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ எஸ்யூ மேனுவர், தட் இஸ் அக்ரெசிவ் ஸ்பீஷியஸ் என்கவுண்டர் ரெஸ்பான்சஸ். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நமக்கு வந்து இந்த ட்ரோனில் வந்து அஃபெக்ட்ஸ் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டேமேஜஸ் வர்றதும் இருக்குது. அதுலேருந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி அவாய்ட் ப்ரொடக்டட் டெரிட்டரி. ஸோ அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகாமல் அங்கே மாதிரி அந்த பேர்டு அங்கே சுற்றிட்டு இருக்கு அப்படின்னா வந்து அந்த பேர்டு வந்துட்டு சுற்றிட்டு இருக்க இடத்துக்குள்ளே நம்ம போகாமல் அதுக்குள்ளே ஒரு ரேடியஸ் மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நம்மளால் வந்து இந்த ட்ரோன் வந்து போகாது. சென்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்ஸ் பண்ணி, இல்லை ஐஆர் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி சென்ஸ் பண்ணி அதுக்குள்ளே போகாமல் அது பார்த்துக்கும். அதுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீசனல் நெஸ்டிங் ஏரியா, அதுக்குள்ளேயும் போகக்கூடாது. தென் டு நாட் ஃப்ளை வித்தின் 50 மீட்டர் 164 ஆஃப் த நெஸ்ட், அதுக்குள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அப்படி போணுச்சுன்னா நம்மளோட ட்ரோன் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ ட்ரோனோட காஸ்ட் வந்து அதிகன்றதுனால நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இன்பில்டாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அண்ட் தென் World War I யூஸ் பண்ணது, World War II யூஸ் பண்ணது யூஏவி, அண்ட் தென் கோல்டு வாரில் யூஸ் பண்ணது, லெபனான் வாரில் யூஸ் பண்ணது, பால்கான் வாரில் யூஸ் பண்ணது, எல்லா விதமான ட்ரோன்ஸும் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வாருக்கு தான் அதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ட்ரோனோட ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து சொல்லுது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து in 1999 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் ஆஃப் ட்ரோன் வாஸ் அப்சர்வ்டு பை த இந்தியன் ஆர்மி டியூரிங் த கார்கில் வார். அண்ட் தென் 2014 the government imposed a blanket ban on the private use of drones. And then civil aviation requirements, CAR, the first set of regulations were established in 2018. After that, in 2020, drones were used in conduct sensations drives during the pandemic. And then 2021, the drone rules 2021 liberalized the regulations regarding drone operations. And then in same 2021 year, the production linked incentive PLI schemes provide incentives to the manufacturers. And then the government launched a separate SOP for agriculture drones. And then launch of Shavmitva scheme to digitalize land records in rural India. And then regulation on impact of drones by DGFT. And then introduction of drone Shakti to boost startups and facilitate growth in the industry in 2022. And then Bharat Drone Mahotsav showcased the wide adoption of drone technology in India. So history of drones in India, we can see it. Worldwide also we see the picture.
ஸோ அப் டு திஸ் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய படங்களோட நம்ம வந்து யூனிட் 1 வந்து பார்த்துருக்கோம். யூனிட் 1 இல்லாமல் யூனிட் 3யும் பார்த்துருக்கோம். அப்ளிகேஷன்ஸும் சேர்ந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் யூனிட் 2ல வந்து என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக நம்ம வந்து ஒரு ஓவர்வியூவாக அதை பார்த்துருக்கோம். யூனிட் 1 ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அந்த யூனிட் 2 யூனிட் 3ல இருக்க விஷயங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த பதிவில் வந்து நம்ம வந்து யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் 4 யூனிட் 5 வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அன்டில் தென் பை பாய். திஸ் இஸ் தினேஷ். இது உங்கள் வெர்ஸ்டைல் ப்ரோ. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வந்து இந்த பதிவுகள் வந்து தேவைப்படுது, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.